இன்றும் பல விடயங்களுடன் உங்களுடன் பேசுவதற்கு வந்திருக்கின்றோம். நிறைய விடயங்கள், பல மயிர்க்குச்செறிகின்ற, பல ஆச்சரியமான, பல அதிர்ச்சிகரமான பல்வேறு விடயங்கள் சம்பந்தமாக எமது நாட்டில் மற்றும் சர்வதேச ரீதியாக நடந்த சம்பவங்கள் பற்றி கலந்துரையாட வந்திருக்கின்றோம். எமது கணேசன் குரலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கொன்னை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நேருக்கு நேர் மோதி 2 பஸ்கள், அதாவது தனியார் பேருந்து 2 கோரமான முறையில் அழிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. எனவே இலங்கை நாட்டில் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற இந்த ஆக்சிடென்ட்கள், அதாவது விபத்துக்களுக்கு முடிவே இல்லையா என்று சொல்லி உண்மையில் நாங்கள் கவலை கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. சாரதிகளின் அசம்பந்த போக்குகளும் மற்றும் அவர்களுடைய கவலையினங்களும் தான் இந்த விபத்துக்களுக்கு காரணம். எனவே இந்த விபத்துக்களில் உடனடியாக 3 ஆண்களும் 1 பெண்ணும் இறந்திருக்கின்றார். மேலும் 28 பேர் காயப்பட்டிருக்கின்றார்கள். தொரடியாவா பகுதியில் இந்த சம்பவம் நடந்து இருக்கின்றது. குர்நாகல் மாவட்டத்தில் உள்ள தொரடியாவா பகுதியில் குர்நாகல் மாவட்டத்தில் தான் இந்த கோரச்சம்பவம் நடந்திருக்கு. இது பற்றிய விரிவான விடயங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். பாதாள உலகினர் அரசியலில் கால் பதிக்க கடும் பிரயத்தனம். பாதாள உலக குழுக்களின் நடவடிக்கைகள் போதை வஸ்து கடத்தல் மற்றும் கூலிக்காக கொலை செய்தல் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் தங்களுடைய பலத்தை உறுதிப்படுத்துவதற்காக அரசியலில் அவர்கள் கால் பதித்து இருக்கின்றார்கள். அரசியலில் கால் பதித்தால்தான் தங்களுடைய அந்த கொலைகளும் போதை வஸ்துக்களும் தங்குதடையின்றி கடத்தலாம் என்று சொல்லியும், ஒரு அரசனுடைய அதிகாரம் தங்களுக்கு இருக்கும் என்று சொல்லியும், அதன் காரணமாக இந்த பாதாள உலக குழுக்களில் சிலர் அரசியலில் இறங்குகின்றார்கள் என்று சொல்லி ஒரு அதிர்ச்சியான எச்சரிக்கையை இலங்கையினுடைய போலீஸ் மா அதிபர் விடுத்திருக்கின்றார். இது சம்பந்தமான ஒரு விரிவான விவரத்தையும், நாவற்குழியில் கொரோயினுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இது சம்பந்தமாகவும் விசேட அதிரடி படையினரால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் துப்பாக்கி மற்றும் குண்டுகள் மீட்கப்பட்டிருக்கின்றது. T-56 ரக துப்பாக்கி யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலக மண்டபத்தினுடைய மேற்கூரை பகுதியிலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றது. இது 2005க்கு முற்பட்ட காலப்பகுதியைச் சேர்ந்தவை என்று சொல்லி இது சம்பந்தமான முழுமையான விவரத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். டெங்கு பரவ ஏதுவான சூழலை வைத்திருந்த 14 பேருக்கு பருத்தித்துறை நீதவான் அதிரடியாக தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார். 1 லட்சம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும், உத்தரப்புறத்தை சேர்ந்த சமுர்த்தி உத்தியோகத்தர் ஒருவர் பெலாரஸ் நாட்டில் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த நாடுகளுக்கு இடையில், அதாவது ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் செய்கின்ற நோக்கில் சட்டவிரோதமான முறையில் பெலாரஸ் என்ற நாட்டின் நடுக்காட்டுக்கு ஊடாக வேறொரு நாட்டுக்கு தப்பிச் சென்ற போது பெலாரஸ் நாட்டினுடைய பாதுகாப்பு படையினரால் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இது ஒரு உண்மையில் அநியாயமான ஒரு சாவு. வீரியம் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகள், யாழில் போலீசார் தீவிர விசாரணை. இது சம்பந்தமாகவும் அண்மையில் ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்க இந்த போதைக்கு எதிராக அனைத்து அரசாங்க துறைகளையும் அனைத்து மக்களையும் ஒன்றிணைந்து பொதுநலம் சார்ந்த ஒரு வேலை திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார். போதைக்கு எதிரான அனைத்து மக்களும் ஒன்றிணைந்த ஒரு வேலை திட்டத்தை, அந்த வேலை திட்டத்தின் ஒரு பகுதியாக நெடுந்தீவு கடற்படையினர் அதிரடியாக நெடுந்தீவு கடற்கரைக்கு அண்மையில் ஒரு டிங்கி படகொன்றில் பல மில்லியன் பெறுமதியான போதைப் பொருட்களை கடத்தி வந்த ஒரு படகையும் அந்த படகில் இருந்த 2வரையும் பிடித்து கைது செய்து நெடுந்தீவு போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள். இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும், எம்பிக்களுக்கு பாதுகாப்பு, போலீஸ் தரப்பு இணக்கம், தனியார் பேருந்தில் பயணச்சீட்டு அவசியம், நீர்நாள் பயணிகளுக்கு தண்டம், இலவச ஷாப்பிங் பேக்குகளுக்கு இன்று முதல் தடை, இவை போன்ற முழுமையான விவரங்களை பார்க்க போகிறீர்கள். பாதாள உலகினர் அரசியலில் கால் பதிக்க கடும் பிரயத்தனம் மேற்கொண்டிருக்கின்றார்கள். நாட்டின் குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய போதை வஸ்து விநியோகத்தர்களும் பாதாள உலகினரும் தம்மை பாதுகாத்து பலப்படுத்திக் கொள்ள தேசிய அரசியலுக்குள் நுழைய பகிரத பிரயத்தனம் செய்கின்றார்கள் என்று சொல்லி போலீஸ் மா அதிபர் ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கின்றார். இவ்வாறான நடவடிக்கையில் அவர்கள் எத்தனிக்கின்றார்கள் என்று சொல்லி போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியா ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கின்றார். இது குறித்து ஊடகங்களில் அவர் கருத்துரைக்கின்ற போது, போதைப்பொருள் வியாபாரம் மற்றும் திட்டமிட்ட குற்றச்செயல்கள் என்பவற்றுடன் தொடர்புடைய நபர்கள் அரசியலுக்குள் வந்துள்ளார்கள். எதிர்காலத்தில்
அவர்கள் தேசிய அரசியலுக்கு வருவதற்கு திட்டமிட்டிருக்கின்றார்கள். இப்படியானவர்களை இடமளிப்பது தொடர்பில் கட்சிகள் அவதானிக்க வேண்டும். அதாவது ஆரம்பத்திலிருந்தே நமது கட்சியில் உறுப்பினர்கள் இவ்வாறு போதைப்பொருள் கடத்தலையோ அல்லது குற்றச் செயல்களில் ஈடுபடுபவர்களையோ சாதாரணமாக ஒரு கட்சியினரே அடிமட்டத்திலே ஆரம்பத்திலே அவர்களை அந்த கட்சியிலிருந்து விலக்கிவிட வேண்டும் என்று சொல்லி ஒரு அறிவுறுத்தலை வழங்குகின்றார். எனவே குற்றவாளிகளுக்கு அரசியல் பாதுகாப்பு வழங்காதிருப்பதற்கு கட்சிகளுக்கு பெரும் பங்குண்டு. ஒரு குற்றவாளி ஒரு கட்சியில் இணைந்து அரசியலுக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் அவரை ஆரம்பத்திலே அந்த கட்சியிலிருந்து விலக்கிவிட வேண்டும் என்று சொல்லி அவர் அறிவுரை கூறுகின்றார். போதைப்பொருள் வியாபாரிகள் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற பாதாள குழுவினர் கட்சி அரசியலுக்கு வந்த பின்னர் வெள்ளை ஆடைகளை அணிந்து கொண்டு கருப்பு வேலைகளை செய்கின்றார்கள். எனினும் எவற்றையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், இந்த அரசாங்கம் அனுமதிக்க மாட்டுது என்று சொல்லி இலங்கையினுடைய பொலிஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய ஒரு கடும் எச்சரிக்கை விட்டிருக்கின்றார். 2 பேருந்துகள் மோதி கோர விபத்து, 4 பேர் பலி, 28 பேர் படுகாயம். குருநாகல் மாவட்டத்தில் தொராடியாவா பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 4 பேர் உடனடியாக உயிரிழந்துள்ளார், 28 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். நேற்று இடம்பெற்ற இந்த கோர விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கருவெல பிரதேசத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று பயணிகளை ஏற்றுவதற்காக தரித்து நின்றது, வீதியோரத்தில் தரித்து நின்றிருக்கின்றது. இதன்போது பின்னால் வந்திருந்த இன்னொரு தனியார் பேருந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்தின் பின்பக்கமாக மோதியதில் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது. விபத்தில் காயமடைந்த 28 பேர் குருநாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு சிகிச்சை பலனின்றி 3 ஆண்களும் 1 பெண்களும் அநியாயமாக இறந்திருக்கின்றார்கள். பின்னால் வந்த பேருந்து அதிக வேகமாக பயணித்ததால் இந்த விபத்து இடம்பெற்றதாக போலீசாரினுடைய ஆரம்பகட்ட விசாரணைகள் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் உடற்கூற்று பரிசோதனைக்காக குருநாகல் வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை தொரடியாவா போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். விசேட அதிரடிப்படையினரால் யாழ் பல்கலைக்கழகத்தில் துப்பாக்கி மற்றும் குண்டுகள் மீட்பு, கோப்பாய் போலீசார் தீவிர விசாரணை. யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலகத்தின் மேற்கூரையில் இருந்து T56 ரக துப்பாக்கி ஒன்றும் அவற்றுக்கான 4 மகசீன்களும் 3 சிறிய குண்டுகள், கிளைமோரை வெடிக்க வைக்க பயன்படுத்துகின்ற டிக்னேட்டர்கள், பயர்கள் மற்றும் காயங்களுக்கான மருந்து பொருட்கள், இரத்தக்கரையுடனான சாரம் என்பன மீட்கப்பட்டிருக்கின்றன. நூலக கூரை திருத்த வேலைகள் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை முன்னெடுக்கப்பட்டது. அதன்போது கூரைக்குள் இருந்து மகசீன்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவை தொடர்பில் பல்கலைக்கழக நிர்வாகத்தினரால் கோப்பாய் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனை அடுத்து கோப்பாய் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் நேற்று வெள்ளிக்கிழமை போலீஸ் விசேட அதிரடிப்படையினரின் குண்டு செயலிழக்க செய்யும் பிரிவினரின் ஒத்துழைப்புடன் மகசீன்களும் 2 மீட்கப்பட்டதுடன் அதன் அருகிலிருந்த சுமார் 5 அடி நீளமான வயரும் மீட்டனர். இதனையடுத்து கூரைக்குள் மேலும் வெடிபொருட்கள் இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் கூரையினுள் தேடுதல் நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்தனர். இவ்வாறு முன்னெடுத்த போது T56 ரக துப்பாக்கி ஒன்றும் மேலும் 2 மகசீன்களும் 3 சிறிய குண்டுகள், கிளைமோரை வெடிக்க வைக்க பயன்படுத்தப்படுகின்ற டிக்னேட்டர்கள், பயர்கள் மற்றும் காயங்களுக்கான மருந்து பொருட்கள், ஷேலைன், பஞ்சு, காயங்களுக்கு கட்டு போடுகின்ற பேண்டேஜ், இரத்தக்கரையுடனான ஒரு சரம் ஆகியன மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட பொருட்கள் உள்ளிட்ட ஏனைய பொருட்கள் அனைத்தும் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் பாரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இன்று சனிக்கிழமை அது தொடர்பில் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் போலீசார் அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது. அதனை அடுத்து மன்றினால் வழங்கப்படுகின்ற கட்டளைக்கேற்ப அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். இதேவேளை துப்பாக்கி மகசீன், சுற்றப்பட்டிருந்த பத்திரிகை, சேலையின் போத்தலின் காலாவதி திகதி என்பவற்றின் அடிப்படையில் அவை 2005ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கூரைக்குள் வைக்கப்பட்டு இருக்கலாம் என்ற சந்தேகம் நிலவுகின்ற நிலையில் கோப்பாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே இந்த பொருட்கள் யாவும் 2005ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட பகுதியில் அந்த பகுதியில் ஒளித்து வைத்திருக்கப்படலாம் என்று சொல்லி போலீசினுடைய ஆரம்பகட்ட விசாரணைகளின் மூலமாக தெரிய வருகின்றது. நாவல்குழியில் கொரோயினுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாவல்குழி பகுதியில் நேற்று வெள்ளிக்கிழமை 25 கிராம் கொரோயின் போதைப் பொருளுடன் நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபரிடம் சாவகச்சேரி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வருகின்றனர். குறைந்தது பெட்ரோல், உயர்ந்தது சூப்பர் டீசல் மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்திற்கு அமைய இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலைகளில் திருத்தம் மேற்கொள்ளப்படுவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. அதன் பிரகாரம் பெட்ரோல் 92 ஆக்டேன் லிட்டர்
ஒன்றின் விலை 5 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை 294 ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல் சூப்பர் டீசல் 4 ஸ்டாயர் யூரோ 4 லீட்டரின் விலை 5 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 318 ரூபாவாகும். ஏனைய எரிபொருட்களின் விலைகளில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்திருக்கின்றது. எனவே பெட்ரோலின் விலைதான் 5 ரூபாவால் குறைக்கப்பட்டிருக்கின்றது. ஏனைய சூப்பர் டீசல் விலை 5 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. டெங்கு பரவ ஏதுவான சூழலை வைத்திருந்த 14 பேருக்கு தண்டம் விதிப்பு. பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் அதிரடி. டெங்கு பரவும் சூழலை பேணிய ஆதன உரிமையாளர்கள் 14 பேருக்கு பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் தலா 1,06,000 ரூபாய் தண்டம் விதித்துள்ளது. பல்வெட்டித்துறை நகரசபை மற்றும் பருத்தித்துறை நகரசபை ஆகிய எல்லைகளுக்குட்பட்ட 3 கிராம சேவையாளர் பிரிவுகளில் கடந்த வாரம் டெங்கு கட்டுப்பாட்டு களவிஜயம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது டெங்கு நுளம்பு பரவக்கூடிய சூழலை பேணிய 14 ஆதன உரிமையாளர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவர்களுக்கு எதிராக பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் பொது சுகாதார பரிசோதகரால் வழக்கு தொடரப்பட்டது. குறித்த வழக்கு நேற்று வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது 14 ஆதன உரிமையாளர்களும் மன்றில் முன்னிலையாகி தம்மீதான குற்றச்சாட்டுக்களை ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவர்களுக்கு மன்று 1,06,000 ரூபாய் தண்டமாக விதித்திருக்கின்றது. வீதியில் கொட்டப்படும் கழிவுகள் போலீசார் தீவிர விசாரணை. யாழ் மாநகர சபையின் ஆளுகைக்குட்பட்ட வீதியொன்றில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டமை தொடர்பாக யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, யாழ்ப்பாணம் பிஏ தம்பி வீதி பகுதியில் தனியார் வைத்தியசாலையின் மருத்துவ கழிவுப் பொருட்கள் கொட்டப்பட்டதாக அப்பகுதி மக்கள் யாழ்ப்பாண மாநகர சபை உறுப்பினர்களுக்கு அறிவித்திருக்கின்றார்கள். இதனை அடுத்து மாநகர சபை உறுப்பினர்கள் பொது சுகாதார பரிசோதனை உள்ளிட்டோர் அப்பகுதிகளில் களவிஜயம் மேற்கொண்டு யாழ்ப்பாண போலீசாருக்கு தகவல் வழங்கியிருக்கின்றார்கள். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் மருத்துவ கழிவுகளுக்குள் காணப்பட்ட பற்றுச்சீட்டுக்களை அடிப்படையாக கொண்டு குறித்த வைத்தியசாலையை இனங்கண்டு வைத்தியசாலை உரிமையாளரை விசாரணைக்கு அழைத்துள்ளதுடன் குறித்த மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விதம் குறித்தும் விசாரணைகளை முடுக்கிவிட்டிருக்கின்றார்கள். உருத்திரபுரத்தில் உள்ள ஒரு சமுத்தி உத்தியோகத்தர் சட்டவிரோதமான முறையில் வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொண்ட சமயம் பெலாரஸ் நாட்டினுடைய எல்லை படையினரால் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். போலீசாரினுடைய அந்த சுட்டு கொலை செய்யப்பட்ட இந்த கொலையுடன் 2 பேர் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது 2 பேரை சுட்டு கொலை செய்யப்பட்டதாகவும் ஒருவர் உருத்திரபுரம் பகுதியைச் சேர்ந்த சமுத்தி உத்தியர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. சட்டவிரோதமான பயணத்தால் ஏற்பட்ட அவலம் என்று சொல்லி கூறப்படுகின்றது. சட்டவிரோதமான முறையில் பெலாரஸ் ஊடாக ஐரோப்பாவுக்குள் நுழைய முயன்ற 2 இளைஞர்கள் சுட்டுக்கொலை செய்யப்பட்டுள்ளார்கள். உயிரிழந்த இருவரில் கிளிநொச்சி உருத்திரபுரத்தைச் சேர்ந்த டிலக்ஷன் என்கின்ற சமுர்த்தி உத்தியோகத்தரும் உள்ளடங்குவதாக பிரிட்டிஷார் பெலாரஸ் இராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது. சட்டவிரோதமான ஆட்கடத்தல்காரர்கள் மூலம் பெலாரஸ் நாட்டு எல்லை பகுதியில் உள்ள அடர்காட்டு பகுதியினூடாக ஐரோப்பாவுக்குள் உள்நுழைய முற்பட்ட வேளையில் பெலாரஸ் இராணுவத்தால் சுட்டுக்கொலை செய்யப்பட்டதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இலவச ஷாப்பிங் பேக்குகளுக்கு இன்று முதல் தடை விதிப்பு. இலவச பொலித்தீன் பைகளுக்கு இன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. பொருட்களை எடுத்துச் செல்ல பயன்படுத்தும் பொலித்தீன் பைகளை இலவசமாக விநியோகிப்பது இன்று முதல் தடை செய்யப்பட்டுள்ளது என்று நுகர்வோர் விவகார ஆணையகம் தெரிவித்திருக்கின்றது. அக்டோபர் 1ஆம் தேதி வெளியிட்ட வர்த்தமானி அறிவிப்பில் நுகர்வோருக்கு வழங்கப்படும் பில்கள் விற்பனையாளர்கள் ஷாப்பிங் பைகளில் விலைகளை குறிப்பிடுவதை நுகர்வோர் விவகார ஆணையம் கட்டாயமாக்கி உள்ளது. அதாவது ஷாப்பிங் பைகளுக்கு அந்த ஷாப்பிங் பைகளுக்குரிய விலைகளை நிர்ணயித்து அந்த விலைகள் கூட விற்பனை சிட்டையில், அதாவது அவர்கள் வாங்குகின்ற பில்லில் இடம்பெற வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டாயப்படுத்தலை நுகர்வோர் ஆணையம் கட்டாயமாக்கி உள்ளது. அந்த வர்த்தமானி அடர்த்தி குறைந்த பொலித்தீன், அடர்த்தி குறைந்த நேர்த்தியான பொலித்தீன் ஆகியவற்றில் உற்பத்தி பொருட்களை இலவசமாக வழங்க முடியாதெனவும் குறித்த பொலித்தீன் பைகளுக்கான விலையை வியாபார நிலையத்தில் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியும் இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் நுகர்வோருக்கு பொலித்தீன் பைகளை வழங்குவதை இடைநிறுத்தி இந்த அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள 82 பேருக்கு சிவப்பு பிடியாணை. எமது நாட்டின் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வெளிநாடுகளில் பதுங்கி வாழ்கின்றவர்களுக்கு இடமளிக்க மாட்டோம் என்று சொல்லியும் அவர்கள் நிச்சயம் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் அறிவித்த போது, வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள பாதாள உலக குழு உறுப்பினர்களை நாட்டுக்கு கொண்டு வந்து சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. 216 பேருக்கான சிவப்பு பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவரும் பாதாள உலக குழுவைச் சேர்ந்தவர்கள் அல்ல. சுமார் 82 பேரே பாதாள உலக குழுவைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லியும், பாதாள உலக குழுவைச் சேர்ந்தவர்கள் 17 பேர் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டவர்கள் என்று சொல்லியும், அதாவது பாதாள உலக குழுக்களை சேர்ந்த 17 பேர் வெளிநாடுகளில் இருந்து எமது நாட்டுக்கு அவர்கள் கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லியும், பாதாள உலக குழுக்களை சேர்ந்தவர்களில் அதிகளவானோர் துபாயில் தான் இருக்கின்றார்கள் என்று சொல்லியும், சிலர் வெளிநாட்டு சிறைகளில் உள்ளார்கள் என்று சொல்லியும், இவர்களை கொண்டு வருவதற்கான ராஜதந்திர நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். தனியார் பேருந்துகளுக்கு பயணச்சீட்டு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுவரை காலமும் அரச பேருந்துகளில் தான் பயணச்சீட்டு கட்டாயமாக்கப்பட்டது. வடமாகாணத்தில் தனியார் போக்குவரத்து பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகள் நடத்துனரிடம் பயண பற்றுச்சீட்டை பெற்றிருத்தல் வேண்டும் என்று வடமாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை பொது முகாமையாளர் ப. ஜெயராஜா அறிவித்திருக்கின்றார். தனியார் போக்குவரத்து பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகள் பரிசோதனை நடவடிக்கைகளின் போது பற்றுச்சீட்டினை காண்பிக்க தவறும் இடத்தில் பயணியொருவர் ரூ. 500 தண்டம் செலுத்தப்பட வேண்டும். 2 மடங்கு கட்டணத்தையும் அவர் அதிகார சபைக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்லி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று நவம்பர் 1ஆம் தேதி தொடக்கம் பரிசோதனை நடவடிக்கைகள் இடம்பெறும் எனவும் பொது முகாமையாளர் அறிவித்திருக்கின்றார். அடுத்து வெளிநாட்டுச் செய்திகள். சிலர் நெருப்போடு விளையாடுகிறார்கள் என்று சொல்லி பாகிஸ்தானை எச்சரித்திருக்கின்றது தாலிபான். சிலர் தெரிந்தோ தெரியாமலோ நெருப்புடன் விளையாடுகின்றார்கள் என்று சொல்லி பாகிஸ்தானுக்கு தாலிபான் அரசு எச்சரிக்கை விட்டிருக்கின்றது. கடந்த 2021ஆம் ஆண்டு ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றிய பிறகு ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே தொடர்ந்து மோதல்கள் இடம்பெற்று வருகின்றது. சில தினங்களுக்கு முன்பு கூட எல்லையில் இருதரப்பினரும் மாறி மாறி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். கடந்த 9ஆம் தேதி காபூலில் நடைபெற்ற வெடிகுண்டு தாக்குதலில் 70க்கும் மேற்பட்ட ஆப்கானிஸ்தான் பிரஜைகள் இறந்திருக்கின்றார்கள். இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் காரணம் என்று சொல்லி தாலிபான்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதையடுத்து இரு நாடுகளுக்கிடையே சண்டையை நிறுத்துவதற்கு பேச்சுவார்த்தையை துருக்கி, கட்டார் தலைமையில் நடைபெற்று வருகின்றது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருக்கின்றது. தொடர்ந்து இஸ்தான்புல், ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் இடையிலே நவம்பர் 6ஆம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதாக துருக்கி அறிவித்திருக்கின்றது. அதுவரையில் போர் நிறுத்தம் செய்ய இருதரப்பும் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாகிஸ்தானுக்கு தாலிபானின் உள்துறை அமைச்சர் சிராஜுதீன் கக்கானி எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார். அவர் கூறியதாவது, நாம் அனைவரும் முஸ்லீம் சகோதரர்கள். ஆனால் சிலர் தெரிந்தோ தெரியாமலோ நெருப்புடனும் போருடனும் விளையாடுகின்றார்கள். நாங்கள் போரை விரும்பவில்லை. அதே வேளையில் எங்கள் பிராந்தியத்தை பாதுகாப்புத்துக் கொள்வதற்கு முன்னுரிமை கொடுப்போம் என்று சொல்லியும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இதற்கிடையே ஆப்கானிஸ்தானிலிருந்து பாகிஸ்தானுக்கு பாயும் காபூல் நதியில் உடனடியாக அணையை கட்டி அந்த திட்டத்தை தொடங்குமாறு தாலிபான் அரசு உத்தரவிட்டிருக்கின்றது. அதாவது பாகிஸ்தானுக்கு செல்லும் நீரை ஆப்கானிஸ்தானில் தடுப்பதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றன. மேலும் ஒரு சர்ச்சையான செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. 3 மாதங்களில் 50 கிலோ எடையை ஒரு நபர் குறைக்கின்ற போது அவருக்கு ஒரு கார் பரிசாக வழங்கப்படும் என்று சொல்லி சீனா நிறுவனம் ஒன்று ஒரு விளம்பரத்தை அறிவித்திருக்கின்றது. இந்த சீனா நிறுவனம் எதென்று சொல்லி பார்க்கின்ற போது உடற்பயிற்சிகளை மேற்கொள்கின்ற ஒரு சீனா நிறுவனம். அந்த சீனா நாட்டில் 3 மாதங்களுக்குள் 50 கிலோ எடையை குறைக்கின்ற ஒரு நபர் யாராவது இருந்தால் அவருக்கு ஒரு அதிசொகுசு கார் ஒன்று பரிசாக வழங்கப்படும் என்று சொல்லி ஒரு விளம்பரத்தை படுத்தியிருக்கின்றார்கள். இந்த விளம்பரம் உள்ளூர் மட்டத்திலும் பொதுமக்கள் மட்டத்திலும் மற்றும் சுகாதாரத்துறையினர் மட்டத்திலும் பல சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. சீனாவில் உள்ள உடற்பயிற்சி கூடம் ஒன்றில் 3 மாதங்களுக்குள் 50 கிலோ எடையை குறைக்கும் நபருக்கு சொகுசு சிற்றூர்ந்து ஒன்று பரிசாக வழங்கப்படும் என்று சவாலை அறிவித்துள்ளமை சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஷாங்டாங் மாகாணத்தில் பிங்சோவில் உள்ள இந்த உடற்பயிற்சி கூடம் வெற்றியாளர்களுக்கு ஒரு போர்ஷோ
பனமோரா சிற்றூர்ந்தை பரிசாக வழங்குவதாக கூறியுள்ளது. இந்த விளம்பரம் இணையதளத்தில் கவனத்தை ஈர்த்துள்ள நிலையில் குறுகிய காலத்தில் இவ்வளவு தூரம் எடையை குறைப்பது என்பது ஆபத்தானது என்று சொல்லி சுகாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் மற்றும் கவலைகளையும் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நாளைக்கு 1/2 கிலோ எடை இழப்பு என்பது மிக வேகமாக உள்ளதென்றும் இது கொழுப்பை விட தசை இழப்புக்கு வழிவகுக்கும் என்று சொல்லியும் குடலிறக்க அறுவை சிகிச்சை நிபுணர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். பாரத்திற்கு சுமார் 1/2 கிலோ எடை குறைப்பதே பாதுகாப்பானதாக இருக்கும் என்று சொல்லியும் அது இலகுவானது என்று சொல்லியும் அவர்கள் பரிந்துரைத்திருக்கின்றார்கள். அத்தோடு தசை இழப்பால் பெண்களுக்கு ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகள், முடி உதிர்தல் மற்றும் ஒழுங்கற்ற மாதவிடாய் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் என்றும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. சுமார் 30 பேரை இலக்காக கொண்டு இந்த சவால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இதுவரை 7 முதல் 8 பேர் இதற்கான பதிவுகளை செய்துள்ளதாக கூறப்படுகின்றது. அதேவேளை இந்த அதிவேக எடை குறைப்பு சவாலின் பயிற்சி முறை மற்றும் உணவு திட்டம் பற்றிய விவரங்களை உடற்பயிற்சி கூடம் வெளியிடவில்லை என்று சொல்லியும் அவர்கள் ஒரு சர்ச்சையை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். மேலும் 67 என்கின்ற ஒரு இலக்கம் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்றைய தலைமுறையின் சிறந்த வார்த்தையாம் 67. டிக்ஷனரி.com 2025 ஆண்டிற்கான சிறந்த வார்த்தையாக 67ஐ தேர்ந்தெடுத்திருக்கின்றது. டிக்ஷனரி.com 2025 ஆண்டிற்கான சிறந்த வார்த்தையாக 67ஐ தேர்ந்தெடுத்திருக்கின்றது. 67 என்ற எண்ணை வார்த்தையாக தேர்ந்தெடுத்திருப்பது பலரையும் சிந்திக்க வைத்திருக்கின்றது. இதற்கு காரணம் 67 என்பது ஒரு எண்ணாக அல்லாமல் குறியீடாக இருப்பதையாகும். அண்மைய காலங்களில் சமூக வலைத்தளங்களில் ஜொன் ஆல்பா சிறுமியர்கள் 67 என்ற எண்ணை அதிகம் பதிவிடுகின்றார்கள். 2010 தொடக்கம் 2024 ஆண்டுக்கிடையில் பிறந்தவர்கள் ஜொன் ஆல்பா ஆவார். அவர்களுக்கு 67 என்பது உற்சாகத்தை வெளிப்படுத்தும் ஒரு குறியீட்டு வழியாக மாறியுள்ளது. டிக்டாக்கில் 67 என்ற கேக் ஸ்டாக் 2 மில்லியன் பதிவுகளை தாண்டியுள்ளது. இதன் அர்த்தம் என்னவென்று தெரியாமல் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளார்கள். ட்ரெண்டிங் படி இதை 67 என்று உச்சரிக்காமல் 67 என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லியும் 67 என்ற குறியீடாக மாற்றி இருக்கின்றது என்பது உறுதியாக தெரியவில்லை. இதற்கு ஒரு நிலையான வரையறை இல்லை. அதன் பயன்பாடு சூழலுக்கு சூழல் மாறுபடும் என்று சொல்லி டிக்ஷனரி.com தெரிவித்திருக்கின்றது. இதன் பயன்பாடு அமெரிக்க டிராப் பாடகர் டில்லாவில் 2267 என்ற ஒரு பாடல் வந்திருக்கின்றது. எனவே இந்த பாடலை பின்பற்றித்தான் பாடசாலைகளில் சில மாணவர்கள் 6 என்று சொல்லும் போது மற்றவர் 7 என்று கத்துகின்றார்கள். எனவே ஆசிரியர்கள் 67 என்ற எண்ணியை மாணவர்கள் உச்சரிக்க தடை விதிக்கும் அளவுக்கு 67 என்பது இன்றைய தலைமுறையின் குறியீடாக மாறியுள்ளது. இதுபோன்ற இன்னொரு செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.